அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கல்யாணமாகி முடிஞ்ச கையோட வீட்டுக்கு மேல நாம் தமிழர் கட்சியை கொடியேற்றிய தம்பதி இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த சில காலங்களாகவே நாம் தமிழர் கட்சி மேல அதிகமாக விமர்சனங்கள் வர்றதும் நாம் தமிழர் கட்சியோடைய ஆடியோக்கள்லாம் லீக் ஆகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, சீமானுடைய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கட்சியுடைய சின்னத்தை பறிச்ச பிறகு கூட சீமானால எப்படி 35 லட்சம் வாக்குகள் வாங்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ற நோக்கத்துல திமுகவுடைய கைக்குலிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கட்சியோட சின்னத்தை பறிச்ச பிறகு சீமானுடைய வளர்ச்சி தோண்டு போயிடும் அப்படின்னு அனைவரும் நினைச்ச நேரத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டங்களை போடாமலும் நிறைய இடங்களில் மக்களிடையே வாக்கு சேகரிக்கிறதுக்கு போகாமலும் இருந்தபோது கூட இந்த மாதிரி 35 லட்சம் வாக்குகள் சீமானுக்கு தயாராக இருக்கு அப்படின்னா, இன்னும் போக போக அதிமுகவுடைய ஓட்டும் பாஜகவுடைய ஓட்டும் சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது அப்படின்றத உணர்ந்த திமுக கட்சி எப்படியாவது சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இப்படி வேலைகள் ஈடுபட்டாலும் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திருச்சியில் பார்த்தீங்கன்னா தற்போது புதிதாக கல்யாணமான தம்பதி அவங்களோட கல்யாணமான கையோட நாம் தமிழ் கட்சியோடைய கொடியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு மேலே ஏற்றிருக்காங்க. இவங்க இருவருமே சீமானோட ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நாம் தமிழ் கட்சியுடைய உறுப்பினர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவங்க சீமானை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சீமான் ஒரு சில வேலைகளில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அப்படின்ற காரணத்தினால அவர் சென்னைக்கு வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவங்க அவரை சந்திக்க போறாங்க. இப்படி அண்ணன் சீமான் அவர்களை நேரில் சந்திக்க முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய கட்சி கொடியை வீட்டுக்கு மேலே ஏற்றி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம், அதை அண்ணன் பார்ப்பாரு அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த தம்பதி செஞ்சுருக்காங்க. கோடி கோடியாக கொடுக்கறதோ அதற்கு பிறகு நிறைய பதவியை வாரி வழங்குற திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரியான கட்சிகளை விட எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு இப்படி உண்மையான விசுவாசிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு எழக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த தம்பதி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.